ஹலோ விவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலமுருகன். கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காலங்காலமா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதுல பல பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா, நாங்க உங்களுக்கு காவேரி தண்ணி தரமாட்டோம்னு இருக்காங்க. அதுக்கு போகும் பாத்தீங்கன்னா, காவேரிக்கு இடையில நாங்க மேகதாது அப்படிங்கிற ஒரு அணையை நாங்க கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவிர்த்து, அதாவது முந்தானத்து பாத்துட்டீங்கன்னா ஒரு புது பிரச்சனையா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 3 தமிழர்களை சுட்டு கொண்டிருக்காங்க. இப்படி இந்த தமிழர்கள் கொலை தாக்குதல் பாத்தீங்கன்னா கர்நாடகால பெரிய பூகம்பத்தை உண்டாக்கி இருக்கு. இந்த கொலை தாக்குதல் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கிற சாம்நாத் நகர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சாங்கியா அப்படிங்கிற ஒரு வனப்பகுதியில தான் நடந்திருக்கு. சரி, இது எங்க, எப்படி, எதுக்காக நடந்திருக்குங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கலாம். இப்படி அவங்க செத்தவங்க 3 பேரோட பேர் பார்த்துட்டீங்கன்னா, அந்தோனி அவரோட வயசு பார்த்துட்டீங்கன்னா 50, அப்புறம் ஜான் ரோஸ் இவரோட வயசு 42, அப்புறம் லாசர் பீட்டர் இவரோட வயசு பார்த்துட்டீங்கன்னா 33. இப்போ காயமடைஞ்சிருக்காருல 4 பேர் போயிருக்காங்க. அதுல 3 பேர்த்த சுட்டு கொண்டிருக்காங்க. அதுல இன்னொருத்தர் வந்து தப்பிச்சிருக்காரு. அவரோட பேர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா மகிமை தாஸ். இவரோட வயசு பார்த்துட்டீங்கன்னா 48. சரி, இந்த 4 பேர்த்த எதுக்காக அந்த கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சுட்டு கொண்டாங்கன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க 4 பேருமே அந்த சாங்கியா வனப்பகுதியில பாத்தீங்கன்னா மான் வேட்டையாடிட்டு இருந்தாங்க. அப்படி வேட்டையாடிட்டு இருக்கவங்களை நாங்க தடுக்கிறதுக்கு முயன்றோம். அந்த தடுக்க முயன்ற போது அவங்க கிட்ட துப்பாக்கி, அருவாள் இதெல்லாம் இருந்துச்சு. அதை வச்சு எங்களை எதிர்த்தாக்குதல் பண்ணாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அந்த 4 பேர்த்தையுமே சுட்டோம். அந்த 4 பேர்த்துல 3 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இவங்க 4 பேர் எதிர்த்தாக்குதல் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னா 15 பேர் இருந்திருக்காங்க. 15 பேர் சேர்ந்து ஒரு 4 தமிழர்களை சுட்டிருக்காங்க. அதுல 3 பேர் செத்து போயிருக்காங்க. அப்படி இந்த 3 தமிழர்களை சுட்டு கொண்டிருக்காங்களா, அவங்க வந்து நேத்துக்கு இன்னைக்கு வந்து கர்நாடகால போய் செட்டில் ஆகல. அவங்க செட்டில் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆயிருக்கு. 40 வருஷம் ஆகி அவங்க இன்னும் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 3 பேர்த்தையும் சுட்டு கொண்டிருக்காங்க. சரி, இவங்க மான் வேட்டைக்கு தான் போறாங்கன்னு இவங்களுக்கு எப்படி நியூஸ் கிடைச்சிருக்கு? எந்த நியூஸ்ல இவங்க 4 பேரும் மான் வேட்டை தான் ஆடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற காரணத்தினால இவங்க 4 பேர்த்தையும் சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இப்படி இவங்க மான் வேட்டை ஆடினாங்க அப்படின்னு சுட்டு கொண்டிருக்காங்க 3 பேர்த்த சுட்டு கொண்டுட்டு அவங்களோட ஃபேமிலிக்கு எந்தவித இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம அவங்களே அந்த காட்டுப்பகுதியில இருந்து அந்த 3 பேர்த்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு போயிருந்தாங்க. அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் என்ன சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி உங்க ஃபேமிலியில இருந்து 3 பேர் மான் வேட்டைக்கு வந்தாங்க, நாங்க அவங்களை தடுக்க முயன்றோம், அப்போ மட்டும் அவங்க எதிர்த்தாக்கல் பண்ணாங்க, அதனால அவங்களை சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனாட்டு கொடுத்துக்கணும். ஆனா எந்தவித இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம அந்த 3 பேர்த்தையும் சுட்டு கொண்டுட்டு அங்க இருந்து அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தூக்கிட்டு போயிருக்காங்க. இந்த நியூஸ் யாருக்கு போயிருக்குன்னா, இப்போ 4வது ஒருத்தர் வந்து அடிபட்டு இருக்காருல, அவர் வந்து உயிர் தப்பிச்சிருக்காரு. அவரை வந்து அங்க கர்நாடகா ஸ்டேட்ல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்திருக்காங்க. அவரோட பேர் என்ன பாத்துட்டீங்கன்னா மகிமை தாஸ். இந்த மகிமை தாஸ் தான் பாத்துட்டீங்கன்னா அந்த 3 பேர்த்தோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இப்போ இந்த செட்டு போயிருக்காங்களா, இந்த 3 பேர்த்தோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி நாங்க 4 பேர் காட்டு பகுதியில இருந்தோம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த ஒரு 15 பேர் வந்து எங்க 4 பேர்த்தையுமே சுட்டாங்க. அதுல மீதி இருந்த 3 பேருமே செத்துட்டாங்க. நான் மட்டும் தான் இப்போ உயிரோட இருக்கேன். நான் உயிரோட இருக்க ஒரே காரணத்துக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருந்து சொல்லப்படாம இந்த மகிமை தாஸ்ட இருந்து அவங்களோட ஃபேமிலிக்கு சொல்லப்படுது. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் அந்த சுட்டு கொல்லப்பட்ட 3 பேர்த்தோட ஃபேமிலிக்கு போயிட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு நாளுமே மான் வேட்டையாடினதும் கிடையாது, மான் வேட்டையாடி வீட்டுக்கும் கொண்டு வந்தது இல்லை. அவங்க 4 பேருமே மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க 4 பேரும் சேர்ந்து. அப்படி அவங்க 40-50 மாடையும் அந்த சானியா வனப்பகுதியில தான் அடிக்கடி மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மாடு வந்து ரிட்டர்ன் வரல, அந்த 50 மாடுமே வீட்டுக்கு வரலையா. அந்த 40-50 மாடையும் தேடி இருக்காங்க ரொம்ப நேரமா. அது வழி தவறி எங்கேயோ போயிருக்கு. இப்போ வழி தவறி போயிட்டு இருந்தா இப்போ அங்க அந்த காட்டுக்குள்ள அதிகப்படியான சிங்கம், புலி, அதுக்கப்புறம் கரடி இதெல்லாம் நிறைய இருக்குமா. அதெல்லாம் வந்து அந்த மாடுகளை வந்து வேட்டையாடிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அந்த காட்டிலே நைட்டு படுத்து தங்கி அந்த மாடுகளை தேடுறதுக்காக அங்க நைட்டு படுத்து தூங்கியிருக்காங்க அப்படின்னு அந்த 3 பேர்த்தோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பிரஸ்ட சொல்லியிருக்காங்க. இப்படி மாடு மேய்க்க போன தமிழர்களை எதுக்காக மான் வேட்டையாடினவங்கன்னு சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னுட்டு அந்த அக்கம் பக்கத்துல இருக்கிற அந்த கிராமத்து மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதாவது மரியமங்கலம், தோமையார் பாளையம், அதுக்கப்புறம் கொள்ளைக்கோள், இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராம மக்கள்லாம் சேர்ந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, ஆஃபீஸை அடிச்சு நொறுக்கி தும்சம் பண்ணிடுறாங்க. நீங்க பாருங்க இந்த ஆஃபீஸ்லாம் எப்படி அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்குன்னு. வெளியில இருந்த அந்த பைக்கு, காரு, அந்த உள்ள இருந்த டேபிள் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரோடுவேஸ் இருக்குல்ல, மைசூர், மேட்டூர், சத்தியமங்கலம், மாதேஸ்வரர் மலை, இந்த ரூட் எல்லாம் ஜாயின் பண்ணுவோம். அந்த ரோட்ல அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து சாலை மறியல்ல உட்கார்ந்துருந்தாங்க. இப்போ போராட்டம் பண்றாங்க. எதுக்காக? மாடு மேய்க்க போனவங்கள மான் வேட்டையாடினவங்க சுட்டு கொண்டீங்கன்னு அந்த ரோட்ல உட்காந்துட்டு சாலை மறியல் பண்ணி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி மரியமங்கலம், தோமையார்பானம், ஹனூர், கொள்ளைக்கோள் சுற்றுவாரத்த கிராம மக்கள் பாத்தீங்கன்னா 500 பேர் சேர்ந்துட்டாங்க. இப்போ இந்த 500 பேரை சமாளிக்கிறதுக்காக அந்த ஏரியால பாத்தீங்கன்னா ஹனூர் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு. அந்த ஹனூர் போலீஸ் ஸ்டேஷன் மூலமா 1000 போலீஸை கொண்டு தற்காப்புக்கு இறக்கியிருக்காங்க. அதாவது 500 மக்கள்
1000 போலீஸ் இருக்காங்க. இப்ப பாத்துருங்க எந்த அளவுக்கு அந்த போராட்டம் சிவியர் ஆயிருக்குன்னு பாருங்க. இப்ப அந்த ஏரியால பாத்துட்டீங்கன்னா ஹனூர் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு. அந்த 500 மக்களும் பாத்துட்டீங்கன்னா அந்த ஹனூர் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு இருக்காங்க. அதாவது எங்களுக்கு இந்த கொலைக்கு வந்து நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் தடியடி பண்ணியிருந்தாங்க. அதாவது 1000 போலீஸ் இருக்காங்க, 500 மக்கள் இருக்காங்க, போலீஸ் தடியடி பண்ணியிருந்தாங்க. இப்போ தடியடி பண்ண உடனே இப்போ அவங்க வந்து ஒரு ரோட்ல உட்காந்துருக்காங்களா, அந்த ரோட்ல போய்கிட்டு இருக்கிற பஸ் கார் எதையுமே விடல, எல்லாத்தையுமே மறிச்சு நிப்பாட்டிருந்தாங்க. நல்லா பாத்தீங்கன்னா 500 மக்கள் 1000 போலீஸ் அடியும் தடியுமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டம் எந்த லெவலுக்கு பீக்ல போய்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ அந்த குண்டடிப்பட்டு 3 பேர் செத்து போயிருக்காங்க. அவங்களோட பாடி எங்க இருக்குன்னா மைசூர்ல இருக்கிற கேஆர் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. இப்போ அவங்களோட பாடியை பாத்தீங்கன்னா வாசல்ல வச்சுட்டு போராட்டம் பண்றாங்க. அதாவது இந்த 3 பேர்த்தோட பாடியை பிரேத பரிசோதனை பண்ணாம நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வாசலே வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போராட்டம் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. மக்களுக்கு சப்போர்ட்டா அந்த ஏரியால இருக்கிற வழக்கறிஞர்லாம் வந்திருந்தாங்க. அதாவது லாயர்ஸ்லாம் மக்களுக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் வாசலே அவங்களோட பாடியெல்லாம் வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. போராட்டம் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ அந்த ஏரியாவோட எம்எல்ஏ இருப்பார்ல, அதாவது ஹனூர் பகுதியோட எம்எல்ஏ, அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சுநாதன் வந்திருக்காரு. இப்போ அந்த மைசூர் ரீஜன் ஐஜி இருப்பார்ல, அவரோட பேர் பாத்தீங்கன்னா போரலிங்கையா, அவரும் வந்திருந்தாரு. அதாவது அந்த ஏரியா எம்எல்ஏ வந்திருந்தாரு, ஐஜி போரலிங்கையாவும் வந்திருந்தாரு. இப்போ மூணாவதா கர்நாடகா ஸ்டேட் வனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி அவரும் வரதா இருக்கு. இப்போ போராட்டம் பெரிய லெவல்ல நடந்திருக்கோம்னா சரி எல்லாரும் வந்தா பிரச்சனை பெருசாகுன்னு இப்போ அவர் வந்து போன் கால்ல வந்து கனெக்ட் பண்றாரு அந்த ஏரியாவுக்கு. அப்படி சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த 3 பேர்த்தோட குடும்பத்துக்கு நீதி கிடைக்குன்னு நான் உறுதி கொடுக்குறேன். அப்படி அந்த 3 பேர்த்தையும் சுட்டு கொண்டாங்களா அந்த 15 வனத்துறையினருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கும்னு உறுதி கொடுத்திருக்காரு. அதாவது இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா முந்தானத்தே நடந்துட்டு, முந்தானத்து வனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த தப்பு முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா அந்த 3 பேர்த்தோட மேலதான் இருக்கு. அவங்க தான் வந்து மான் வேட்டையாடினாங்க, மான் வேட்டையாடினதுக்கு சாட்சியா அவங்க கிட்ட செத்து போன மான்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட துப்பாக்கி, அருவாள் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வச்சு அவங்களை தடுக்க வந்து அந்த வனத்துறையினரை தாக்குனாங்க. இதுக்கு எதிர்த்தாக்குலதான் அந்த வனத்துறையினர் வந்து தாக்க முச்சுல அவங்க 3 பேர் செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த குடும்பத்துக்குலாம் நீதி கிடைக்கும் அப்படி அந்த சுட்டு கொண்ட அந்த 15 வனத்துறையினருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கும்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு வேற மாதிரி சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வேற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த ஹனூர் பகுதி எம்எல்ஏ மஞ்சுநாதன் என்ன சொல்றாருன்னா, இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மேல முழுக்க முழுக்க குளறுபடியா இருக்கு. இது வந்து நான் மக்கள் பக்கம் தான் சப்போர்ட்டா நிக்கிறேன். அப்படி அவங்களுக்கு வந்து கர்நாடகா ஸ்டேட் மூலியமா நான் ஆளுக்கு 5 லட்சம் தலா 5 லட்சம் வாங்கி தரேன் 3 குடும்பத்துக்கு. அடிப்பட்டவங்களுக்கு ஏதோ பார்த்து நான் வாங்கி தந்துடுறேன். அது மட்டும் இல்லாம என்னோட சொந்த நிதியில இருந்து ஆளுக்கு 10 லட்சம் தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா மஞ்சுநாதன் வந்து முழுக்க முழுக்க மக்கள் பக்கம் தான் சப்போர்ட்டா இருக்காரு. அப்படி இறந்து போன 3 பேர்த்தோட குடும்பத்துல இருக்கிற ஏதோ ஒரு குழந்தைக்கு கட்டாயமா கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரப்படும் அப்படின்னு அந்த ஏரியாவோட எம்எல்ஏ மஞ்சுநாதன் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அந்த 15 ஃபாரஸ்ட் ஆபீசர் அந்த 3 பேர்த்த சுட்டு கொண்டிருக்காங்களா, அந்த 15 பேர்த்து மேலேயும் இன்ன வரைக்கும் எந்த ஒரு கேஸுமே ஃபைல் ஆகல. அதாவது ஜஸ்ட் போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி மாடு மேய்க்க வந்தவங்கள மான் வேட்டையாடவங்க சுட்டு கொண்டீங்கன்னு போராட்டம் தான் நடந்திருக்கு. ஆனா லூர்து மேரி அப்படிங்கிற ஒரு லேடி, அதாவது அவங்க யார் பாத்துட்டீங்கன்னா அந்தோனி அப்படின்னு ஒருத்தர் இறந்திருக்காரு, அவங்களோட ஒய்ஃப். இந்த லூர்து மேரி பாத்துட்டீங்கன்னா அதுல இருக்கிற 7 பேர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்க வந்து கொலை தாக்குதல் தான் பண்ணிருக்காங்க, இவங்க மேல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணணும்னு அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிருந்தாங்க. இப்போ கர்நாடகாவோட ஐஜி போரிலிங்கையா அவரு என்ன சொல்றாருன்னா, இதை ஒரே வாரத்துல நாங்க விசாரிச்சு அறிக்கையா தாக்குதல் பண்ணிருந்தோம் அப்படிங்கிறதுக்கும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா ஐஜி போரிலிங்கையாவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. வனத்துறை அமைச்சர் அவரும் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் மஞ்சுநாதன் அவர் பாத்துட்டீங்கன்னா அந்த ஏரியா எம்எல்ஏ அவங்களும் பாத்துட்டீங்கன்னா மக்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காரு. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. அதாவது அந்த ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல கட்டாயமா தண்டனை கிடைக்கும், அதுக்கு நாங்க உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னவனதான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த பாடிஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதாவது வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அதாவது அந்த செத்து போனவங்களோட பாடிஸ் எல்லாம் வச்சு போராட்டம் பண்றாங்களா, அதுக்கப்புறம் தான் அந்த பாடிஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ இந்த பிரச்சனை என்னதான் கர்நாடகால நடந்தாலும் அந்த பிரச்சனை யாருக்கு நடந்திருக்குன்னா தமிழர்களுக்கு நடந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டு சார்பில் சிஎம் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு கொலை தாக்குதல், இதுக்கு வந்து நாங்க கட்டாயமா கண்டனம் தெரிவிக்கிறோம், இதுக்கு உண்டான தண்டனை வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்கு நீங்க வாங்கி கொடுக்கணும், இந்த கொலை தாக்குதலை நேர்மையான முறையில் விசாரிக்கணும், இனிமே இது போல எந்த ஒரு கொலை தாக்குதலும் நடக்கக்கூடாதுன்னு சிஎம் விஜய் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இப்ப கர்நாடகால தமிழர்களுக்கு நடந்த பிரச்சனைக்கு தமிழ்நாடு சிஎம் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டார். இப்போ கர்நாடகா சிஎம் டி.கே. சிவகுமார் அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை பத்தின முரண்பாடான கருத்துக்களா தெரிவிச்சிட்டாங்க. அதாவது முழுக்க முழுக்க வந்து தமிழர்கள் மேலதான் தப்பு, அவங்க தேவையில்லாம வேட்டையாடின போனதான் இந்த ஃபாரஸ்ட் ஆபீஸ்லாம் சுட்டு கொண்டாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவர் சொன்னாரு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 3 தமிழர்கள் கொலை தாக்குதலை நாங்க மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடுறோம் அப்படின்னு கர்நாடகா சிஎம் டி.கே. சிவகுமார் ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா அந்த 3 பேர்த்த கொண்டது முந்தா நேத்து இந்த பிரச்சனை நடந்துக்கு. நேத்து என்னன்னா, அதாவது இப்போ இந்த காவேரி பிரச்சனை போயிட்டு இருக்கலாம், இந்த பிரச்சனையோட விசாரணை வந்து நேத்து தான் நடக்க இருந்துச்சு சுப்ரீம் கோர்ட்ல. அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையா புது பிரச்சனை இந்த 3 பேர்த்த சுட்டு கொண்டிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, ஏன்னா தமிழர்களை யாருமே வாழ விட முடியுங்களா? இப்போ நல்லா பாத்தீங்கன்னா
2016ல பாத்துட்டீங்கன்னா ரோட்ல போற தமிழர்கள்லாம் பிடிச்சு அடிச்சாங்க. எதுக்காகன்னா இந்த காவிரி பிரச்சனை அப்போ பயங்கர சிவியரா இருந்துச்சு. அப்போ ரோட்ல போயிட்டு இருந்த தமிழர்கள்லாம் பிடிச்சு அடிச்சாங்க. அப்போ ஒரு வீடியோலாம் வந்துச்சு. சும்மா ஒரு ரோட்ல ஒருத்தன் நடந்து போய்கிட்டு இருந்தான். அவனை பிடிச்சு வம்பிழுத்து நீ தமிழன் தானே அப்படின்னு தூக்கி தமிழன் அடிச்சாங்க. இப்போ அடுத்து பாத்துட்டீங்கன்னா கேரளால பாத்துட்டீங்கன்னா முல்லை பெரியாறுல இருந்து நம்மளுக்கு தண்ணி தரணும். அவங்களும் பாத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தண்ணி தர மாட்டேன்னு புதுசா அணை கட்ட போதா அப்படின்னு அவங்க வந்து தமிழர்களுக்கு எதிராக புது பிரச்சனை கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்போ நல்லா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா செம்மரம் கடத்தினதா சொல்லி ஒரு 12 தமிழர்களை ஆந்திரால வச்சு அடிச்சே கொண்டாங்க. கொண்டது மட்டும் இல்லாம ஒரு மரத்துல கட்டி வச்சு தீய வச்சு கொண்டாங்க. எவ்வளவு கொடூரமான விஷயம் பாருங்க. ஆனா பாத்தீங்கன்னா தமிழர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கேரளாஸ்கோ, அதுக்கப்புறம் இந்த கர்நாடகாஸ்கோ, அதுக்கப்புறம் இந்த ஆந்திராஸ்கோ பாத்தீங்கன்னா எந்த வித ஒரு பிரச்சனையுமே கொடுக்க மாட்டாங்க. நீ வாரியாப்பா தமிழ்நாட்டுல வந்து கடை வச்சு பொழைச்சிக்க, ஏதோ தொழில் பண்ணி பொழைச்சிக்க, உங்களை வந்து நாங்க எந்த சீண்டுதலுமே பண்ண மாட்டோம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி தான் இன்ன வரைக்கும் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த பக்கத்து ஸ்டேட் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம திராவிட மாடல் அப்படின்னு இருக்கிறோம். திராவிடம்னா என்ன? தென்னிந்திய நாடுகள் தான் திராவிடம். அதாவது தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, கர்நாடகா இது 4 சேர்ந்ததான் திராவிடம். இந்த 4ஓட இது வந்து ஒரே லாங்குவேஜ் ஒரே நாடு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதா சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தமிழர்கள் மட்டும் இந்த மீதி இருக்கிற 3 ஸ்டேட் வந்து பயங்கரமா எதிர்க்கிறாங்க. அது ஏனே தெரியல. இப்ப நீங்க நல்லா லிஸ்ட் போட்டீங்கன்னு பாத்தீங்க, நம்மளுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து தமிழ்நாட்டுல எத்தனை பேர் தாக்குதல் பட்டிருக்காங்க. அதாவது இந்த அதர் ஸ்டேட் கர்நாடகாவை சேர்ந்தவங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க, கேரளாவை சேர்ந்தவங்க, தமிழர்கள் இந்த அதர் ஸ்டேட் பீப்புள் எல்லாம் எத்தனை பேர் தாக்குதல் நடத்திருக்காங்க. ஆனா இதே இது இந்த 3 ஸ்டேட்டும் சேர்ந்து தமிழர்களை அவங்க எவ்வளவு தாக்குதல் நடத்தணும்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் அதிகப்படியா தாக்குதல் நடத்திருப்பாங்க. நம்ம எதுவுமே பண்ணிருக்கோம். நல்லா பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல இருந்து ஹிந்திக்காரங்க எவ்வளவு பேரோ தமிழ்நாட்டுக்கு வந்து வாழ்றதுக்கு வராங்க. நாம எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கல. சரி வாழ வாரியாப்பா வாழ்ந்துக்க, உன்னால முடிஞ்ச நீ பிழைச்சிக்க அப்படின்னு தான் நம்ம விடுறோம். ஆனா இந்த தமிழர்கள் வந்து மற்ற ஸ்டேட்ல போய் வாழவே விட முடியாங்க. அது எதுக்குன்னே தெரியல. ஸோ அடுத்த ஒரு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட வந்து நான் அவங்க பார்க்கல. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனல் பாலமங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆன் பண்ணி விடுங்க. அப்படின்னா தான் நான் டெய்லி போற இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல வந்து உங்களை பார்க்குறேன். இப்படி இந்த தமிழர்களை வந்து ஈவரக்கமே இல்லாம கொலை பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். பாய் பாய்.